வெல்கம் மை சேனல். உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒன் ஃபார்ல என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருக்கிறத ஈஸியா பேசிக்கான கான்செப்ட் வச்சு சொல்லி தர போறேன். நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே. என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பாலிகன். இதெல்லாம் ஒரு பாலிகன்னு உங்களுக்கு தெரியும். பாலிகன்ல ரெகுலர் பாலிகன் அண்ட் இர்ரெகுலர் பாலிகன் இருக்கு. எல்லா சைடும் ஈக்குவலா இருந்தா ரெகுலர் பாலிகன். அ ஈக்குவல் இல்லாம டிஃபரண்ட் ஷேப்போட இருந்துச்சு அப்படின்னா, அது இர்ரெகுலர் பாலிகன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எந்த பாலிகனா இருந்தாலும் சரி, ஆங்கிள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துப்போம். எவ்ளோ சைட்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் சைட்ஸ வச்சு பாலிகனோட ஆங்கிள்ஸ டிசைட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இதுதான் ஃபார்முலா. n-2 இன்டூ 180 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான ஃபார்முலா. n-2 இன்டூ 180 டிகிரி. இது எதுக்குன்னா, இன்டீரியர் ஆங்கிள்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஓகே. இன்டீரியர் ஆங்கிள் அப்டின்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு 3 சைட்ஸ் உள்ள ட்ரையாங்கிள். அது ரெகுலரா இருக்கலாம், இர்ரெகுலரா இருக்கலாம், எனிதிங் இருக்கலாம். ஸோ இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் எவ்ளோ இருக்கும்? அப்டின்னா 3 சைட்ஸ் இருக்கு. ஹவ் மெனி சைட்ஸ்? 3 சைட்ஸ். 3 - 2 இன்டூ 180 டிகிரி. ஸோ 3 - 2 என்னது 1. 1 இன்டூ 180 180 டிகிரி. அப்ப ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னா 180 டிகிரி. ஓகே. இப்போ 4 சைட்ஸ் உள்ளதா எடுத்துக்கலாம். 4 சைட்ஸ்னா என்னது? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், குவாட்ரிலேட்டர் சம்திங் எனிதிங். ஸோ 4 சைடு இருக்கு அப்டின்னா, அதோட டோட்டல் சம் எப்படி இருக்கும்னா, 4 - 2 இன்டூ 180 டிகிரி. 2 இன்டூ 180 ஈக்குவல் டூ 360 டிகிரி. சிம்பிள். அதாவது இந்த 4 அப்படின்றத இந்த எண்ணோட இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். பண்ண உடனே நமக்கு என்ன வருதோ அதுதான் ஆங்கிளா இருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு நான் குடுக்குற கொஸ்டின்ஸ கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஆ அதாவது உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 7 இருக்கு. அப்ப ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? 7 சைட்ஸ் இருக்கு அப்டின்னா, உங்களோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? இன்டீரியர் ஆங்கிள் வந்து சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த பேசிக்கான ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஆங்கிளோட கான்செப்ட் முடிஞ்சது. இப்ப அடுத்து என்னன்னா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்க்கான கான்செப்ட் பார்க்கலாம். ம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னா, என்ன சைடா இருந்தாலும் சரி, இந்த மாரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கும். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆல்வேஸ் பி 360 டிகிரி. இதுக்கெல்லாம் ஃபார்முலாலாம் போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. 3 சைட்ஸ் இருந்தாலும் 360, 1000 சைட்ஸ் இருந்தாலும் 360 தான். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பி ஆல்வேஸ் 360. சரியா? எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட சம் எப்பவுமே 360 தான் இருக்கும். நம்ம கன்ஃப்யூஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ம். ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ட்ரையாங்கிள். இப்போ இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. இது 60யா இருக்கு. அப்ப இது லீனியர் பேர் அப்படின்றதுனால, இது 120யா இருக்கும். ஓகேவா? அதனால தான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் இந்த மாரியான ஒரு காம்பினேஷன்ல இருக்கு. இப்போ மினிமமா எவ்ளோ டிகிரி இன்டீரியரா இருக்கும்னா, 60 தான் இருக்கும். 60க்கு கீழே ஆங்கிள் இருக்க சான்ஸஸே கிடையாது. அதேபோல ஆங்கிள்ல மேக்ஸிமம் என்ன டிகிரி இருக்கும்னா, 120 தான் இருக்கும். 120ய விட அதிகமான ஆங்கிள்ஸ் வராது. ஏன்னா, இது எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமா இருக்கோ, அதுதான் அவ்வளோக்கு அவ்வளோ லார்ஜா இருக்கும். ஸோ, எப்பவுமே மினிமம் டிகிரி என்ன பாலிகன்ல அப்படின்னா 60 டிகிரி. மேக்ஸிமம் எதுன்னா 120 டிகிரி. ரெகுலர்ல. இர்ரெகுலர் கிடையாது, ரெகுலர்ல. ரெகுலர் பாலிகன்ல ஆல்வேஸ் பி 60 டிகிரி அண்ட் மேக்ஸிமம் வந்து 120 டிகிரி. ஓகேவா? இப்ப இன்டீரியர் ஆங்கிள் என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு இத வச்சு சம்ஸ் வந்து என்னலாம் சம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒரு ஒரு குவாட்ரிலேட்டர் எடுத்துட்டேன். இந்த மாரி ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 130 டிகிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 70 டிகிரி வச்சுக்கலாம். இது ஒரு 110 டிகிரி. ஸோ அப்ப இந்த ஆங்கிள் என்ன? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த மாரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மொத்தம் எத்தன சைட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 4 சைட்ஸ் இருக்கு. 4 சைட்ஸ் இருந்தா நமக்கு தெரியும். 4 சைட்ஸ் இருந்தா டோட்டல் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து 360 டிகிரி.
இது 360 டிகிரி இருந்துச்சுன்னா, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 360 வரும். நமக்கு என்ன இருக்கு? 130 + 70 130 + 70 + 110 என்னென்ன ஆங்கிள் குடுத்துருக்காங்களோ, அந்த ஆங்கில ஃபுல்லா ஆட் பண்ணா, நமக்கு 360 டிகிரி வரும். ஸோ நம்பர்ஸ தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்டின்னா, 310 + x = 360 டிகிரி. அப்ப x = 360 - 310 = 50. ஸோ இப்ப இந்த x ஓட வேல்யூ 50. ஸோ ஓகேவா? இன்டீரியர் ஆங்கிளோட அந்த அந்த ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஈஸியா அன்னோன் வேல்யூவான எக்ஸ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. ஒருவேளை இதுல எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்கறாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவா இருக்கும்? அப்டின்னா 130, 70, 110, 50. இப்ப நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டோம். இப்ப எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்கறாங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா, நமக்கு லீனியர் பேர் கண்டிஷன் தெரியும். இது 70 இருந்தா இது என்னவா இருக்கும்? 110 இருக்கும். 180லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி லீனியர் கண்டிஷன யூஸ் பண்ணி இங்க சால்வ் பண்ணுங்க. இது 50ன்னா இது என்னவா இருக்கும்? இது வந்து 110 வச்சுக்கலாம். இது 50 வச்சுக்கலாம். இது 110 இருந்தா இது என்ன இருக்கும்? 70 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? இது 50ன்னா இது என்னவா இருக்கும்? 130 இருக்கும். இது 130ன்னா இது என்னவா இருக்கும்? 50 இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ கால்குலேட் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது சும்மா நான் ரஃப்பா எடுத்ததுனால உங்களுக்கு மிஸ்டேக்கனான ஒரு சும்மா பிக்சர் தான் குடுத்தேன். ரேண்டமா கான்செப்ட்டுக்காக தான் வரைஞ்சேன். அந்த மாரி பிக்சர்ஸ் வரவே வராது. ஏன்னா எப்பவுமே அப்டியூஸ் அண்ட் அக்யூட் ஆங்கிள் கரெக்ட்டா பார்த்துக்கணும். இந்த மாரி ஒரு நான் பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இந்த மாரி ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கேன் அப்டின்னா, இது வந்து அப்டியூஸ், அக்யூட் ஆங்கிள். இது அப்டியூஸ் ஆங்கிள். இத வந்து நான் 90க்கு மேல இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. 50, 60 தான் போடணும். இது அதே போல 90க்கு மேல தான் நான் போடணும். 90 விட கம்மியா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது ஓரளவுக்கு அக்யூட்டா தான் இருக்கு. 90 அபோவ் தான் இருக்கு. 90, 100 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி தான் நம்ம வேல்யூஸையும் ஃபிக்ஸ் பண்ணவே செய்யணும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துட்டோம். ஓரளவுக்கு ஓகே. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். இது பார்ட் 1ன்னு வச்சுட்டு, பார்ட் 2ல வந்து நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம்.